ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரசாரமான கமகமக்கும் ஒரு இட்லி பொடி தான். அதுக்கு முதல்ல ஒரு கப் ரைஸ் எடுத்து நம்ம நல்லா வறுத்து, அந்த பொரியரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதத்தில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காய கட்டியை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா ஸ்மெல்லு, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பொடிக்கு எப்போதுமே பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்து, இந்த ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். பொடிக்கு எப்போதுமே அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு, அதையுமே தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒன்றையும் ஒவ்வொரு ஃப்ளேவர் அந்த ஹீட் இருக்கிறதுனால ஒன்றா போட்டோம்னா ஒன்று கருகிடும், ஒன்று நல்லாயிருக்கும். அதனால் எப்போதுமே தனித்தனியாக தான் ஒன்றையும் எடுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஒரு கப் எடுத்து அதையும் எடுத்து அப்படியே தனியாக ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் மிளகாயையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மிளகாய் கொஞ்சம் கலராக இருக்குன்னா கொஞ்சம் பழைய மிளகாய், ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தனித்தனியாக ஃப்ரை பண்ணதும் நல்லா வச்சு ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் இது கூட பூண்டு தட்டி போட்டுக்கணும். நல்லா ஸ்மெல்லு கொடுக்கும். அப்புறம் மிக்சியில் போட்டு அடித்தோம்னா இந்த பொடி ரெடி ஆகிடும். கருவேப்பிலெலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு ஒரு இட்லி தோசைக்கு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பொடி இட்லி, பொடி தோசை எல்லாம் செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.